சற்று முன் வெளியான தகவல். தமிழக அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அளித்துவிட்டது. 2446 கோடி ஓய்வூதிய பலன்கள் அறிவித்துள்ளன. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று நிலுவையில் உள்ள ஓய்வூதிய பலன்களை வழங்குவதற்காக ரூபாய் 2446 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அதிரடி அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு ஆயிரக்கணக்கான ஓய்வூதியதாரர் குடும்பங்களுக்கு பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீட்டின் மூலம் பயன்பெற போகும் ஊழியர்கள் யார் என பார்த்தால், 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2026 ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் விருப்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இந்த தொகை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 6867 ஊழியர்கள் ஓய்வு பெற்றனர். இவர்கள் அனைவரும் இந்த அரசாணை மூலம் நேரடியாக பயன்பெறுவார்கள். சரி, இந்த பணிக்கோடை, வருங்கால வைப்பு நிதி, பிஎஃப் மற்றும் விடுப்பு ஒப்படைப்பு பலன்கள் போன்ற நிலுவை தொகைகள் உடனடியாக வழங்கப்பட உள்ளன. இந்த நிதி ஒதுக்கீட்டின் முக்கிய அம்சம் என்னவென்றால், அரியர் தொகை நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இதனால் இடைத்தரகர்கள் சிக்கல்கள் இன்றி தாமதமில்லாமல் பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு ஏற்கனவே 2022 டிசம்பர் முதல் 2023 மார்ச் வரையிலான காலத்திற்கு ரூபாய் 376 கோடி ஒதுக்கியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது 2026 மார்ச் வரை ஓய்வு பெறுபவர்களுக்கும் 2446 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து அரசு அரசாணை வெளியிட்டு இதற்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. அரசின் இந்த நடவடிக்கை ஊழியர்களின் வாழ்வாதார பாதுகாப்பதற்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த ஓய்வூதிய பலன்கள் தாமதமாக வழங்கப்பட்டதால் பல குடும்பங்கள் பொருளாதார சிக்கல்களை சந்தித்து வந்தன. குறிப்பாக மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் கல்வி, குடும்ப பொறுப்புகள் போன்றவை காரணமாக ஓய்வூதிய தொகை என்பது அவசர தேவையாக இருந்து வந்தது. இதனை கருத்தில் கொண்டுதான் அரசு எடுத்துள்ள இந்த முடிவானது ஊழியர்கள் வாழ்வாதார பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஆதரமாக பார்க்கப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இனி பயமே கிடையாது. ஏப்ரல் 1 முதல் புதிய மாற்றம் வந்துவிட்டது. வாகன ஓட்டிகளுக்கு புதிய சுங்க கட்டண விதிமுறைகள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுங்க சாவடிகளில் இனி ஃபாஸ்டாக் அல்லது யூபிஐ மூலம் மட்டுமே பணம் செலுத்த முடியும். வாகன ஓட்டிகளுக்கும் வாகன உரிமையாளர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்துவிட்டது. ஏப்ரல் 1 முதல் சுங்க சாவடிகளில் புதிய மாற்றம் இருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகளுக்கு விரைவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருகிறது. 2026 ஏப்ரல் 1 முதல் நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலை சுங்க சாவடிகளில் ரொக்கமாக பணம் செலுத்துவது முற்றிலுமாக நிறுத்தப்படுகிறது. இந்த விதிமுறைகள் செயல்படுத்தப்பட்டால் அனைத்து சுங்க சாவடிகளும் டிஜிட்டல் முறைகள் மூலம் மட்டுமே செயல்படும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதிய முறையின் கீழ் வாகன ஓட்டிகள் பாஸ்போர்ட், அதாவது ஃபாஸ்டாக் அல்லது யூபிஐ வசதியை பயன்படுத்தி சுங்க கட்டணங்களை செலுத்த வேண்டும். ரொக்கமாக சுங்க கட்டணம் செலுத்தும் வசதியை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. டிஜிட்டல் கட்டண முறைகள் சுங்க வசூலை விரைவாகவும் எளிதாகவும் செய்யும் என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது. சுங்க சாவடிகள் பெரும்பாலும் நீண்ட வரிசைகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல்களால் பாதிக்கப்படுகின்றன. இதற்கு ஒரு முக்கிய காரணமே ரொக்க கட்டணம் செலுத்துவதற்கு தேவையான நேரம் இல்லை என்பதுதான். ஆகையால் டிஜிட்டல் கட்டண முறை வாகனங்கள் நிறுத்தாமல் அல்லது குறைவான தடங்களுடன்
கடந்து செல்ல அனுமதிக்கும். இதனால் நேரம் மற்றும் எரிபொருள் இரண்டும் மிச்சமாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த ஃபாஸ்டேக் அமைப்பு ஏற்கனவே நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பொருளாதார பெரும்பாலான வாகனங்களில் இப்போது ஃபாஸ்டேக் பயன்படுத்தப்படுகிறது. யூபிஐ ஒரு மாற்று டிஜிட்டல் ஊடகமாக அதில் சேர்க்கப்படுகிறது. இது அவர்களின் மொபைல் போன்களிலிருந்து நேரடியாக பணம் செலுத்த விரும்புவோருக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஃபாஸ்டேக் என்பது ரேடியோ அதிர்வெண் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது. தானாகவே சுங்க கட்டணங்களை கழிக்கிறது. அதேபோல யூபிஐ வசதியை பயன்படுத்தி QR ஸ்கேன் அல்லது மொபைல் செயலி மூலம் உடனடியாக பணம் செலுத்தலாம். இது பணத்திற்கான தேவையை குறைத்து கட்டண செயல்முறையை மிகவும் வெளிப்படையானதாக மாற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை சுங்க சாவடிகளில் ரொக்கமாக பணம் செலுத்துதல் ஏப்ரல் 1 முதல் செலுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஏப்ரல் 1 முதல் நிறுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த சுங்க சாவடிகள் இனி டிஜிட்டல் முறைகள் மூலம்தான் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னது, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 செய்தியுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் பாக்ஸ் தெரியும், அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் உங்களுக்கு காமிக்கும். சஜஷனில் வந்து நாங்கள் போட்டாலே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு காமிச்சிரும். அதனால தான் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரியப்படுத்திங்கன்னா அவங்களுக்கும் இந்த செய்தியை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த வீடியோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்றுவாங்க. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ, அதாவது ரேஷன் நியூஸோ இல்லை கலைஞர் மகளிர் உரிமை நியூஸோ இல்லை அரசு சார்ந்த ஒரு முக்கியமான செய்திகள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச செய்திகள் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம். அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.